பிரச்சனை வரும். நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் நினைவா? எப்ப சொன்னோம்? நான் சொல்ற மாதிரி செய்யி. உங்க அப்பாட்ட ஒரு இஎம்ஐ போட சொல்லு. லாஸ்ட் ஒரு இஎம்ஐ ஒன்னு நம்பி. அவரு பாவம். அப்பா பாவங்கிற வார்த்தை வாயில வந்துருக்கு. 35,000 ரூபாய்க்கு போட சொல்லு. ஒரு கேமரா ஒண்ணு. சரியா? அதுக்கு ஏத்த மாதிரி நான் சொல்றேன் கேள்ல. இவன் சொல்றதெல்லாம் கேட்காத. உங்க அப்பா நீ கேமரா எல்லாம் வாங்கி கேட்க வேண்டாம். இல்லையா? வேற எதுமா எதையுமே விற்க வேண்டாம். சேனல் ஆரம்பிப்போம். லோக்கல்லயே நம்ம பிளாக் மாதிரி எடுத்து போடுவோம். சேனலுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஐட்டம். இருக்கான் நல்லதெல்லாம் இருக்கும் ஐட்டம். யார காமிக்கிறது வீடியோல ஐட்டம் பேர் வச்சு. ஆனா உங்களுக்கு சூப்பரா சொன்ன கேடு ஐட்டம். நல்ல பேரா சொல்லு. சரி நீங்க எல்லாம் இப்படி எப்படி பழுதுப்ப யாருக்கு தெரியும்? தெரியும். ஜெயிக்கும் போது வந்து பாத்துக்கோ. நான் நேத்தம் பல்லு இந்த அவமானம் உனக்கு தேவையா? அன்னைக்கு நான் எந்திருக்கிறது 1 மணி 2 மணிக்கு மதியம் 1 மணிக்கா? அதனால சரி அதுக்கப்புறம் பல்ல கண்டுதானே. அதுக்கு வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு நாளைக்கு பாத்துக்கலாம். சரி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்ப லீவு தானே? இன்னொரு லவடி கப்பா கப்பா. சரி இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பேர் வச்சு அதுக்கான காரணத்தை சொல்லணும். ஆமா அதுதான் பேர் வச்சு உங்க மூஞ்ச காட்ட முடியுமா வீடியோல? அப்படி உங்களை தானே அப்படி நினைப்பாங்க. இந்த பேர் நீ வச்சு அப்படின்னு சொல்லி காரணத்தை சொல்லணும். எல்லாருக்குமே இப்ப சான்ஸ் உண்டு. சரியா? ஃபர்ஸ்ட் பண்ணி சொல்லு. ஒரு 80 வரைக்கும் ஒரு கேமரா எடுக்கணும். அதுக்கு அதை வச்சு நல்ல குவாலிட்டியான வீடியோ போடலாம். குவாலிட்டி ரெண்டாவது. அது நம்ம போன்ல எடுத்தாலும் குவாலிட்டி எடுக்கணுமே. நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்கணும். நீ நான் சொல்றேன் கேளு. நான் சொல்றேன். இப்போ சில வீடியோ பாக்க அவனை சொல்லி நிறுத்துங்களா? ஒருத்தர் சொல்லுங்க. ஒரு சில வீடியோ மட்டும் நல்ல சூப்பரா இருக்கும் தெரியுமா? இந்த தெரியுது குவாலிட்டி வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் போடுவானுங்களா பாத்திருக்க? அது சில பேர் போடுவானுங்களா அந்த மாதிரி இருக்குமா? அதனாலதான் பைக்கை கேட்கும் கேமரா. நான் அப்படிலாம் ஒண்ணு சொல்லல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீ அந்த அவ்வளவு குவாலிட்டில ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டாலும் நீ இன்னைக்கு போட்டாலும் நாளைக்கு நீ ரீச் ஆயிட மாட்டேன். குறைஞ்சது 50 வீடியோ வச்சு நம்ம போடணும். உன் ஃபேஸ் வந்து ஒரு 4 பேருக்கு நம்ம பசங்களே அப்பதான் மாதிரி பாப்பானுங்க. அப்படி கொஞ்சமா அப்பதான் ரீச் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம லோக்கல் அப்படி இறங்கி போவோம். கொஞ்சம் கொஞ்சமா நமக்கே தெரியும் தெரியுமா? இதுல ஒரு இதுல பிக்கப் ஆயிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கேமரா அப்படி போய் அப்படி போவோம். அப்ப இப்ப என்ன பண்ணணுங்க? இப்போ வேற ஒண்ணு ஒரு வீடியோ ஆரம்பிக்கும். சேனல் ஆரம்பிக்கும். சேனலுக்கு ஒரு பேர் சொல்லு. எதுக்கு இந்த பேருன்னு ஒரு காரணத்தை சொல்லிடு. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? தோணவே மாட்டேங்க. ஒண்ணுமே தோண மாட்டேங்கா? என்னதான் இப்ப மைண்ட்ல ஓடுது? மைண்ட்ல எதுவுமே ஓடுறா? அப்படி எம்டியா இருக்கும். அப்ப நாங்க சொல்றதையாச்சும் கேளாம்ல. அதையும் ஏதோ ஒரு சிந்தனையில இருக்க சிந்திக்கிறாரு. ஆனா ஒண்ணுமே ஓடல. இங்க அப்ப என்ன சிந்திக்கிறீங்க? அப்படியாச்சும் ஏதாச்சும் வருமானம் மனப்பாடு இருக்கு. சரி மொத்தமே நம்ம ஊரை சுத்தி அதான் இருக்கு. கொலசை இருக்கு, மணப்பாடு, ஒவரி. அதை தாண்டி போக முடியாது. கன்னியாகுமரி தான் போக முடியாது நம்மளால. நான் ஒரு பக்கா பிளான் வச்சிருக்கேன். நான் அந்த பிளான் இங்க சொன்னேன்யா, அதுக்கு அவங்க யூஸ் பண்ணிடுவாங்க. அதனால நான் பிளான சொல்ல மாட்டேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அமல என்ன சொல்லுங்க. உண்மையில அமலு பிளான் வச்சிருக்காமலு. அவன் வேற நித்தியா குருவும் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா ஏதாச்சும் ஆன்டி கொஞ்சம் சேலா சரியா போதும். என்னத்த சொல்ல. ஐயோ அடுப்பு மாதிரி இடுப்பு வச்சுக்கிட்டு இவன் இருக்க நேரம் பார்த்தேன் கண்ணு முன்னால வந்து நிக்கிறாளே. அந்த ஒரு ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா? நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? சொல்ல மாட்டேங்க. திருச்செந்தூர் பாய்ஸ் வச்சிருமா? திருச்செந்தூர் பாய்ஸ் எல்லாம் இருக்கு. யூடியூப்ல ஆல்ரெடி சர்ச் பண்ணி பார்த்தேன். செந்தூர் பாய்ஸ், அப்புறம் செந்தூர் டைம்ஸ், செந்தூர் லாக்ஸ், செந்தூர் டைம்ஸ், திருச்செந்தூர் கிங் பாய்ஸ் போட்டோம். அப்ப திருச்செந்தூர்ல நாங்க தான் பாய்ஸ் வர மாட்டேன் கடைசி வரைக்கும்.
திருச்செந்தூர்ல நாங்க தான் பாயசம் ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப மத்த எல்லாம் இதான் தெரியும் பாருங்க. பரவாயில்ல, அமலுக்கு அம்மளும் பேர் வச்சுட்டான். அப்படி இன்னும் வா, இன்னும் மேல இன்னும் கொஞ்சம் அப்படியே வச்சீங்கன்னா திருச்செந்தூர்ல நாங்க தான் பாய்சா. வீடியோ கால் பண்ணீங்க நேரம் படிக்கலாம்ல, அதை வச்சு ஒண்ணு எடுத்துருமா ஆச்சுமா. அதுக்கு பொறுமையா எடுத்துக்கலாம். இல்ல பேரே அதை வச்சுதான் 7 வருஷம் படிக்காம 7 வருஷம் பட்ட படிப்பு. ஆமா, இவனுக்கு எதுக்கு இப்படி ஒரு ஐடியா வந்துச்சு? எதிரெதிரே உட்கார்ந்து இருக்கல, ஒன்ன டாப்ல வைக்கணும் பாக்க விட்டுட்டு அங்கங்க தாக்கம் தாக்கிட்டு கொஞ்சம் இனி படிக்க கோயிலையா பாக்குறேன். அவருக்கு கோயிலையா பாக்குறேன். அவர் யார அவன் ஒண்ணு பாக்கவே இல்லையே. எதுவா சொல்றேன், அவர் யார பாக்குறாரு அங்க சொல்லி வச்சேன். நைட் ரைடர்னா அப்பல என்னதுன்னு சொல்லு நீ. இப்போ நான் சொல்றதுக்கு முன்னாடி கத்துனேன் சொல்லு. தெரியாது. நைட்னா நைட்டு கிடையாது, இரவு கிடையாது. போராளி போராட்டம் அப்படிங்கிற ஒரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அடி வருதா? அப்ப அவங்க நைட் இது பண்றாங்களா? ஆமா, ஐபிஎல் நைட் தான் விளாடுறாங்கம்மா. பேசவே கூடாது. நைட்டுக்கு பக்கத்துல முன்னாடி ஒரு கே போட்டுக்கணும். இப்போ வேற ஒண்ணும் இல்ல, இவ்வளவு தூரம் தொண்டை தண்ணி வத்துறது நம்ம விளக்கம் சொல்லிட்டு இருக்கோம். அவன் அங்க எதையோ பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப என்னதை பார்த்தே தெரிஞ்சாகணும். யார பாத்தீங்க கே பொண்ணுங்களா? அப்புறம் கே நைட்டா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாரு, வீட்டுக்கு மட்டும் வந்து வீட்டுல இறக்கி இருக்கோம் சின்னக்கரையில இருந்து. திருச்செந்தூர் கிங்கு அப்படி சொல்ல அப்படிதான் சொல்லுவேன். வீடியோல எடிட் பண்ண மாட்டாங்க. 6 வயசு பையன் ஆரோக்கியமே தட்டி போட்டு தான் வெளியே வரான். தெரியுமா? தெரியுமா தெரியாது? அவன் கஷ்டம். உனக்கு என்ன கஷ்டம்? நீ 10 செட்டு எதுக்கு தட்டு போறது இன்னொன்னு கண்டுபிடிக்கும்ல. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். யோசி மூஞ்சில மண்ணிலி போயிட்டு நான் என்ன பண்ணேன்? கலாச்சி தெரியுமா? ஒரு நாள் முருகனை வேண்டிட்டு போடு. முருகா 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 முருகா. முருகனே காட்டுறேன். முருகர் திரும்பிக்கிட்டே நம்ம பார்த்தோன்னே எவ்வளோ போல வந்திருக்காங்க. தானா வருதுண்ணா. சரியா? யாரும் எடுக்க சொல்ல, யாரையும் எடுக்க வேண்டாம். போடவா அவனே யாரையும் யாரையும் எடுக்க சொல்ல வேண்டாம். காமெடியா இருந்தா வேண்டானா வேண்டாம். கோயந்து நீயே எடுத்துருவாங்க. ஆமா, கோயில் நீ எடுக்க பேரே மங்களகரமா ஆமா கோவிந்தம் அந்த மங்களகரமான பேர் திருச்செந்தூர் கிங்குமா. நீயும் கையால இன்னும் ஆண்டியன் தேக்கிட்டு நீ. அப்போ இவன் இன்னும் திருந்தலமாமா. எவன் அடிச்சான்னு இன்னொரு ஆண்டி போய் அதை பார்த்துட்டு மத்த இன்ஸ்டாகிராம் வீடியோல எல்லாம் வாய் கிளியும். ஆமா, வணக்கம்ல வணக்கம் தான் மாப்பிள்ள. மூஞ்சே காட்ட மாட்டேங்குது. முடிச்சுக்கிற போறோம். சீக்கிரமே கிளி ஜோசியம் பார்ப்போம். சேனல்ல vlog தான் நம்ம நிறைய பண்றோம், ஃபன் பண்றோம், எல்லாமே பண்றோம். பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. திருச்செந்தூர் கிங் இருக்காப்ல, அவரை சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம மைக் சொன்னா அதை மறந்துட்டோம். நம்பர் 2 சரி, நம்ம வீடியோல எல்லாமே இருக்கும். எல்லாம் பாருங்க, ஜாலியா இருக்கும். vlog தான் ஃபுல்லா ஃபன் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணுங்க நல்லா. உங்களை நம்பிதான் இறங்கி இருக்கிறேன்.
கட்சியில் என்னைய கவுத்து விட்டுற மாட்டீங்களே?